இன்னும் ஸ்டாம்ப் ஊட்டிக்கிட்டே இருக்க முடியாது. இதுக்கு இந்த ரோனியா பண்ணிடுவாங்க. இதுக்கு 20 கிராம் வர 5 ரூபா மொத்தமாக பணம் கட்டிட்டா எங்கள்கிட்ட மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷின் இங்கே இல்லை, காரைக்குடியில் இருக்குது. ஒரு 5 நிமிஷத்தில் சுற்றிடுவாங்க. இதுக்கு தனியாக ஒரு ரேட் இருக்குது, அந்த ரேட் நாங்கள் வாங்கிக்கிறோம். இதுக்கு வந்து ஸ்டாம்ப் இருக்காது. இது வந்து ஃப்ராங்கிங்னு பேர். ஃப்ராங்கிங் மிஷின் எஃப்எம்னு சொல்லுவோம். ஃப்ராங்கிங் மிஷினில் சுற்றிட்டா 5 ரூபா ஸ்டாம்பு 20 கிராமுக்கு. இதே 40 கிராம் இருந்தால் 10 ரூபா. ஒவ்வொரு 20 கிராமுக்கு 5 ரூபா தான் ஸ்டாம்பு. இதே புக் போஸ்டாக இருந்தால் எவ்வளோ சொன்னேன்? எத்தனை கிராம் வர? ஆமாம், இது வந்து 20 கிராம். இது வந்து 5 ரூபா. எத்தனை கிராம் வர? 20 கிராம் வர. இதுக்கு தனியாக 3 ரூபா சார்ஜ் ஆகும். கார்டு ஃப்ரீ. இதில் எப்படின்னா ஒருத்தர் 2 அட்ரஸ் அனுப்புகிறாரு, அவர் தான் அனுப்புகிறாரு. இந்த போய் ரெஜிஸ்டர் அவங்க கிடைச்சிச்சா கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அக்னாலஜ்மெண்ட் அவர் வாங்கிட்ட உடனே ஒரு கையெழுத்து போட்டு இந்த பேருக்கு நாங்கள் கொடுப்போம். இதே ரெக்கார்டு. இந்த அவர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு கையெழுத்து போட்டு வாங்கிட்டு இது திருப்பி அவருக்கே போகும். இதுக்கு பேர் அக்னாலஜ்மெண்ட் கார்டு. தமிழில் சொன்னால் திருப்புதல் அட்டை. புக் பண்ணும்போது 3 ரூபா தனி சார்ஜ். இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு இல்லாமல் இருந்தால் 3 ரூபா. நாளைக்கு அங்கே அடிக்கிறது டெலிவரி ஸ்டாப். அது டெலிவரினே போட்டுருவோம். சரி, கேஜி இருக்கா 7/10/2024. இது வந்து ஃபுல்லாக தேவகோட்டை ஸ்டாம்பு. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை மாவட்டத்துக்கு சிவகங்கை. இந்த ரேட் தம்மா 632. தேவகோட்டை பின்கோடு என்ன 632. நீங்கள் நல்லா வச்சு. இப்போ இந்த பார்சல் வந்து காலையில் கொண்டாந்தாங்க. இந்த பணத்தை சொல்லி கொண்டாந்தாங்க. 7 கிலோ 882 கிராம் இருக்குது. இதில் வந்து உள்ளே வந்து நாங்கள் சந்தேகப்பட்டால் பார்சலை பிரித்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். அப்படி சப்போஸ் தேவையில்லாத ஒரு சில பொருட்கள் அனுப்பக்கூடாதுன்னு இருக்குது. தேவையில்லாத பொருட்கள் அனுப்புனா அங்கே சென்னை ஏர்பாரின்லேயோ எங்கேயோ ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணும்போது உள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ எதை அனுப்பணுமோ அதுதான் அனுப்பணும். இப்போ ஒரு லிக்விட் ஐட்டமாக அனுப்பக்கூடாது. ஏன் அனுப்பக்கூடாது? அந்த லிக்விட் போட்டுச்சுன்னா அடுத்த பார்சல் இருக்கிற பொருட்களை வந்து அப்படி இப்போ 20 கிலோவுக்கு 30 கிலோவுக்கு 40 கிலோ அனுப்பணும்னா வருது. 40 கிலோ ஒரே பார்சல் அனுப்ப முடியாது. 20 கிலோவுக்கு மேலே பார்சல் அனுப்ப முடியாது. எவ்வளோ சார் உங்களுக்கு கேஜிக்கு எவ்வளோ சார் அமௌண்ட்? கேஜி வந்துடும். யார் புக் பண்ண கிளாஸ் வந்துடும். எந்த ஆஃபீஸ் வரும். இந்த நாங்கள் உங்களுக்கு விட்டுட்டு கவுண்டர் பேக் மாதிரி இன்னொன்று வந்து அது உங்களுக்கு ஆஃபீஸ். நாளைக்கு இந்த பார்சல் வந்து இப்போ அந்த மாதிரினா மழை இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கப்பல் கரெக்டாக போச்சுன்னா போயிடும். மழை ஏதாவது இருந்துச்சுன்னா காரைக்குடி ஸ்டார்டிங் அது போய் டெலிவரி அங்கிட்டு வந்துடும். எப்படி 10 days ஆகும்? 2 days சூழ்நிலை எப்படின்னு தெரியாது. இப்போ அந்த மாநிலத்துக்கு போகுது 332 ரூபா தான். 7 கிலோ 882 கிராமு பார்சல் புக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பண்ணுறது இதில் உள்ள ட்ரெஸ் இருக்குது. மாத்திரை அனுப்பக்கூடாது, லிக்விட் ஐட்டம் அனுப்பக்கூடாது, டேண்டேஜெல்லாம் அனுப்பக்கூடாது, எண்ணெய் ஐட்டம் ஆயில் ஐட்டம் அனுப்பக்கூடாது. மற்ற எதுவாக இருந்தால் அனுப்பலாம்.